புதுச்சேரியில் வீசி வரும் சார்லஸ் மார்டின் என்ற சூறாவளியால் அரசியல் கட்சிகள் கலக்கமடைந்துள்ளன. மேலும் சார்லஸ் மார்டினின் அதிரடி திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் களமிறங்க முடிவு செய்து அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், அங்காளன், சிவசங்கரன், அசோக், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசை வழங்கிய சார்லஸ் மார்டின் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். மேலும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார். இடம் இல்லாம ஒரு லொகேஷன் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இவ்வளவு பெரிய இடத்த வச்சு இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இப்படி மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு கொண்டு கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு துரோகமா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். கண்டிப்பாக இதெல்லாம் குரல் எழுப்பி மக்கள் கேட்கப்படணும். 2000 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வரலன்னு சொல்றாங்க. எவ்வளவு சம்பளம் வேலைன்னா பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் சொல்றாங்க. எப்படி ஒரு மனிதர்கள் ஒரு சம்பளம் இவ்வளவு வருஷம் கொடுக்காம அவங்க குழந்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்க பேர குழந்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்களை எப்படி படிக்க வைக்க முடியும், அவங்க அத்தியாவசியம் எப்படி வாங்க முடியும், ஒரு வீட்டை எப்படி குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், அவங்களுக்கு இருக்கிற மனைவி அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும். அரசாங்கத்தோட வேலை நீ உட்கார்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும். நாங்களே தொழில் பண்ணிருக்கோம். எங்களே தொழில் செய்ய விடாம இந்த மாதிரி அரசியல்லாம் நல்லா ஒரு சூழ்நிலை இல்லாதனால நாங்களாம் அரசியல் வர வேண்டிய இடத்துல தள்ளப்படுறோம். இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து நல்ல சந்தோஷமா பாடல செட்டில் ஆக வேண்டியது. இன்னைக்கு இவ்வளவு நடக்குது. நம்ம நாட்டை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நாளை யார் நம்மளே நம்ம எல்லா நாட்டு விட்டு போயிட்டோம்னா வேற யாரும் காப்பாற்றுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நாங்களாம் இறங்கி வரோம். எங்களுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு இறங்கி நம்ம உட்காந்து நிறைய பகையை வளர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய ஊழியர்களுக்கு கண்டிப்பா எங்க கிட்ட கொடுத்தா சப்போஸ் அரசாங்கம் அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. புதுச்சேரி அரசாங்கம் உங்களால முடியலையா அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட கொடுங்க. நானே ஒரு ப்ராஜெக்டை போட்டு கண்டிப்பா நானே பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு இன்னைக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். உங்களால முடியலன்னு சொல்லிட்டுங்க நாளைக்கே பேமெண்ட் பண்ணதுனால நாங்க எடுத்து இந்த பில்லை ஃபுல்லா டேக் அவுட் பண்ணி என்ன எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஒர்க் இருக்கோ எடுத்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து நான் அதை ரன் பண்ணி இங்க இருக்க ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெவென்யூ நான் 48 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சார்லஸ் மார்டினின் அதிரடி திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் வீசி வரும் சார்லஸ் மார்டின் என்ற சூறாவளியால் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். சார்லஸ் மார்டின் வருகையால் புதுச்சேரியில் பலரது முதலமைச்சர் கனவு காணல் நீராகிவிடும் என அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.